கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறார் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாம். நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டிவியின் மூலமாக, இந்த நித்திய வெளிச்ச டிவியின் மூலமாக ஆண்டவரே, இந்த இடத்துல டிவிக்கு முன்பதாய் அமர்ந்து அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியின் மூலமாக என்னுடைய பிள்ளைகள் தொடப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பரலோகத்தின் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உம் கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தருளும். எல்லா துதிகான மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நாம் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்தோம். நம் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதான ஒரு கேள்வி ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருந்தது. நாம் அதை சிந்தித்தோம். இந்த நாளிலேயும் தொடர்ந்து அதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இங்கே சகையு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனிதனுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினான். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது, எல்லாரும் இயேசுவை குறித்து பேசுகிறார்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் விசாரித்து கொண்டிருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் நிறைய பேர் கடந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை இந்த சகையு என்கிற ஒரு மனிதன் அறிந்து கொள்ள விரும்பினான். ஆம் தேவ ஜனமே, இதே கேள்வியோடு ஒருவேளை நீங்களும் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் என்ன என்கிறதை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இயேசு அன்புள்ளவர் என்பதை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு தெய்வீக சுபாவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஏன் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நம்ம தியானிக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் நமக்கு நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை பின்பற்றுகிறார்களோ அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அவங்க வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும். ஆமென். வேதம் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவின் சுபாவத்தை உடையவர்களாக நம்ம மாறணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் இதை பார்க்கிற நம் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரணும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசுவோடு கூட வாழ்ந்த பேதுருவும் அதைத்தான் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய
அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாராம். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை பின்பற்றுவது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களின்படி நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை பெரிய நன்மையை நம்ம சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக சுபாவத்தை நம்ம தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலேயும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையிலேயும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தின் முடிவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலிருந்து தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு தெய்வீக சுபாவம் இருக்கிறது. அதுதான் மன்னிக்கிறவர். இயேசு மன்னிக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், திரளான ஜனங்கள் கூடியிருக்கும் பொழுது ஒரு மனிதனை, திமிர்வாதக்காரன், ஆமென், ஸ்தோத்திரம், திமிர்வாதம் என்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு கிறிஸ்து சொல்லி, பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மன்னிக்கிற சுபாவத்தை அதில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, இந்த மனிதனின் பாவம் அவனை நடக்க விடாதபடிக்கு செய்திருந்தது. மனிதனுடைய பாவம் இவனை ஒரு திமிர்வாதமான, ஒரு பேரலைஸ், ஒரு பக்கவாதமான ஒரு நிலைமை, ஒரு பக்கவாத நோயை அவனுக்கு கொண்டு வந்திருந்தது. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனின் பாவம் வியாதியை கொண்டு வரும். ஒரு மனிதனின் பாவம் சாபத்தை கொண்டு வரும். ஒரு மனிதனின் பாவம் அவனை முன்னேற விடாதபடிக்கு தடுக்க முடியும். தேவஜனமே, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தின் பாவங்களை மன்னிக்கப்படும்படியாக, உலகத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். தன் பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் ஜனங்கள் பல இடங்களிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாவது என் பாவம் மாறிராதா, என்னுடைய கர்மம் மாறிராதா, என் வாழ்க்கையில் இந்த பாவம் தொலைந்து விடாதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முறைமையை பின்பற்றி கொண்டிருக்கிறான். காஷ்மீரில் இருக்கிறவன் கன்னியாகுமரிக்கு வருகிறான், கன்னியாகுமரிக்கு இருக்கிறவன் கங்கைக்கு போகிறான், கங்கைக்கு இருக்கிறவன் கன்னியாகுமரிக்கு வருகிறான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் பாவத்தை தொலைப்பதற்காக நதிகளை தேடி ஓடுகிறார்கள், குளங்களை தேடி ஓடுகிறார்கள், கடலை தேடி ஓடுகிறார்கள். இந்த அங்கே போய் முங்குனா என் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லி பல மைல் தூரம் கடந்து செல்லு, ஆமென், பிரயாணங்களிலே கடந்து செல்லுகிறார்கள், நடந்து போகிறார்கள். எப்படியாவது என் பாவம், ஆமென், என்னை விட்டு விலகி போய்விடாதா என்று பல மனிதர்கள் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவஜனமே, ஆமென், நான் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நாம் வேறு எங்கேயும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. இயேசுவே உங்களை தேடி வருகிறார். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை தேடி இயேசுவே வந்தார். பரலோகத்தில் இருக்கிற தெய்வ மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து இந்த மனிதர்களின் பாவங்களை எல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தெய்வமே இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். அவர்தான் இயேசு. அது மாத்திரமல்ல, நம் பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான், இந்த உலகத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து, ஆமென், கல்வாரி மலையிலே, கொல்கதா மலையிலே, சிலுவையிலே தொங்கினார், இரத்தம் சிந்தினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். என்னை கேட்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையின் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் வேறு எங்கேயும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை.
ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம் குற்றப்படுத்தப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் துன்பப்படுத்தப்பட்டு, குறை சொல்லி, குற்றப்படுத்தி, இதே போல ஏதோ ஒரு குற்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆமென், இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். இயேசு மன்னிக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இவர் மன்னிக்கிற தெய்வம் என்று பல வேத சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு தெய்வம் என்று யாத்திராகமம் 34:7 சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பார், அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், அவர் உங்கள் மீறுதல்களை, அவர்கள் உங்கள் குற்றங்களை இயேசு மன்னிப்பார். இயேசு மன்னிக்கிற ஒரு தெய்வம். இயேசு மன்னித்து அவர் மறக்கிற பாவத்தை மன்னித்து அந்த பாவங்களை ஸ்தோத்திரம் கடலின் ஆழத்திலே போட்டு ஆண்டவர் நம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னித்து அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று வாசிக்கிறோம். அவர் மன்னிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாத தெய்வம். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிக்க முடியாது. எனவே தான் இன்னைக்கு அநேக பேர் தன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஆமென் ஆட்டு இரத்தத்தை சிந்துகிறார்கள், கோழி இரத்தத்தை சிந்துகிறார்கள், மாட்டினுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை எடுத்து இந்த இரத்தம் என் பாவத்தை மன்னிக்குமா என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை தேவ பிள்ளைகளே, இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை, பாவம் இல்லாமல் இருந்த இரத்தத்தை இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நம் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆமென். அந்த திமிர்வாத காரனினுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார் என்று சொன்னேன். அதே போல இன்னும் வேதாகமத்தில் பல மனிதர்களின் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென் ஜனங்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னை சுற்றி நிற்கிற, தன்னை துன்பப்படுத்தின ஆமென் எல்லாரையும் இயேசு மன்னித்து ஜெபித்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கும் அதே போல மன்னிக்கிறவர். ஆமென். இன்னொரு சம்பவம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தனக்கு அருகிலே சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கள்வனை பார்த்து சொன்னார், அவன் கள்வன், அவன் திருடன். அவனை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ பரதேசில் என்னோடு கூட இருப்பாய் என்று இயேசு சொல்லி அவனுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார். ஒரு மனிதனின் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. இந்த மனிதனின் பாவத்தை இயேசு மன்னித்ததுனால தான் ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு அந்த கல்வனை மன்னித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரையில் நாம் தியானிக்கும் பொழுது அங்கே ஒரு பாவியான ஸ்திரியை இயேசு மன்னித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. தேவஜனமே, இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு அவர் விரும்புகிறார். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் நீங்கள் இழந்து போன நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி கடந்து வரும். உங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டால் உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் அநேக தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே ஆமென் அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறது என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நீங்கள் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் கேட்கப்படாது. தேவ பிள்ளைகளை, நிறைய நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், ஆமென் நானும் பல நேரம் ஜெபிக்கிறேன், ஏன் என் ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் நம்முடைய ஜபங்களை தேவ சமூகத்திலே
கேட்கப்படாதபடிக்கு அது தடுக்க முடியும். ஆமென். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன நன்மைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமென். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த மன்னிப்பை, பாவம் மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், நீங்கள் இழந்து போன நன்மைகளை அவர் திரும்ப தருவார். இதே போல இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எப்படி மன்னிக்கிற தெய்வம் என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக இன்னும் நமக்கு அதிகமாய் விளங்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலேயும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூரம் போகிறான். ஆமென். ஆண்டவரை விட்டு தூரம் போகிறான். அந்த தகப்பனை விட்டு தூரம் போய் அநேக பாவங்களை செய்கிறான். அநேக பாவங்கள் செய்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். வஸ்திரத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், சாப்பாட்டை இழந்தான், நிம்மதியை இழந்தான், மரியாதையை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஐயோ, தகப்பனை விட்டு தூரம் வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு நான் தூரம் வந்துட்டேனேன்னு சொல்லி ஒரு நாள் அவன் மனஸ்தாபப்பட்டு ஒரு நல்ல முடிவு செய்தான். அவன் தகப்பனை நோக்கி மறுபடியும் தேடி வந்தான். தகப்பனை நோக்கி, தகப்பன் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி தகப்பனை நோக்கி தேடி வந்தபோது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அந்த தகப்பன் இந்த மனிதனை பார்த்த பொழுது, பார்த்த மாத்திரத்தில் அவன் தூரத்தில் வரும் பொழுதே இந்த மனிதன் ஓடி போய் அந்த தகப்பன் அந்த மனிதனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த மனிதன் செய்த தவறுகளை மன்னித்தான். அந்த மனிதன் செய்த மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை அரவணைத்தான். அவன் இழந்து போன சுகம் கிடைத்தது, இழந்து போன நன்மைகள் கிடைத்தது, வஸ்திரம் கிடைத்தது, மரியாதை கிடைத்தது, அரவணைப்பு கிடைத்தது. இழந்து போன எல்லாவற்றையும் இந்த மனிதன் சுதந்தரித்து கொண்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த தகப்பனானவர் தன் மகனை மன்னித்து இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப கொடுத்து அந்த மனிதனை சேர்த்து கொண்டாரோ, இயேசு கிறிஸ்துவும் அதே போலத்தான் இன்றைக்கு உங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உங்களை அரவணைப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு இயேசு கிறிஸ்து ஆவலுடையவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தெய்வம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீ ஏதோ ஒரு பாவம் செஞ்சது நிமித்தமா அந்த பாவத்து நிமித்தம் யார்கிட்டயோ பேச முடியாமல் இருக்கிறீங்களா? அல்லது சபைக்கு, சர்ச்சுக்கு போக முடியாதபடிக்கு அந்த பாவம் செய்தது நிமித்தமாக சபைக்கு போக முடியாதபடிக்கு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் எப்படி நீ ஆண்டவரை ஆராதிக்க முடியும், எப்படி நான் ஆண்டவரை தேட முடியும் என்கிற ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதே எண்ணத்தோடு இயேசுவை தேடி வா. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். ஆமென். மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் இழந்து போன எல்லா நன்மையும் உனக்கு திரும்ப தருவார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசு பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு அவசியம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இயேசு நம் பாவங்களை செய்ய வேண்டும் என்று மன்னிக்க வேண்டும் என்றால், இயேசு நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். நம்ம அங்கெங்கே மலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு மன்னிக்கிறவர். நம்ம செய்ய வேண்டிய இந்த 4 காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். இப்பொழுதே உங்கள் பாவத்தை இயேசு மன்னிப்பார். இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி மன்னிக்கும். இதை நீங்கள் செய்ய ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு விடுதலை வருகிறதை பார்க்க முடியும். இழந்து போன நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் உங்களை தேடி வருகிறதை பார்க்க முடியும். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் மன்னிக்கிறவர். இந்த மன்னிக்கிற தெய்வத்தை, அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 4 காரியத்தை செய்ய வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். பாவத்தை அறிக்கை செய்தால், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நம் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, ஆமேன், உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு
இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவத்தை இயேசு மன்னித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா உங்கள் பாவத்தை வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே, இந்த பாவத்தை செஞ்சிட்டேன். எந்த பாவத்தை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை மன்னியும், உங்கள் இரத்தத்தால் கழுவும் என்று நீங்கள் இயேசுவின் சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். செய்வீர்களா? தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வீர்களா? நீங்கள் செய்த பாவங்களை தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு தனிமையிலே, ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், இந்த மனிதனை நான் காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னியும். ஆமேன். இந்த பணத்தை நான் தவறாய் எடுத்து விட்டேன், என்னை மன்னியும், நான் அதை திருப்பி கொடுத்துறேன், என்னை மன்னியும் என்று தேவ பிள்ளைகள் நீங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். விக்கிரக ஆராதனை செய்வது பாவம். ஒருவேளை விக்கிரக ஆராதனை செய்துட்டு இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட அந்த மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை செய்ததை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுங்கள். கோபம், எரிச்சல், சண்டை, பொறாமை, இதெல்லாம் பாவங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் கோபப்பட்டேன், எரிச்சல் அடைந்தேன், என்னை மன்னியும், இரத்தத்தால் எங்களை கழுவும் என்று அறிக்கை செய்யுங்கள். இயேசு உங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஆமேன், ஸ்தோத்திரம். லூக்கா நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று தியானிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமே, நம் பாவங்களை அறிக்கை செய்கிறதோடு விட்டு நின்று விடாமல் அதை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் செய்த பாவங்களை விட்டுவிட வேண்டும். எந்த பாவத்தை இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருக்கோமோ அதை நம்ம விட்டுறணும். அதை இனிமேல் நாம் செய்யக்கூடாது. அதை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை மன்னிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எந்த பாவத்தை நீங்கள் செஞ்சீங்களோ, அறிக்கை செஞ்சீங்களோ, அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு கடந்து வரும். தேவ பிள்ளைகளே, ஆமென், அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரையிலும் இருக்கிற வசனம் சொல்லுகிறது, இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசுவை நேசிக்கிறவன், இயேசுவை அன்பு செய்கிறவனின் பாவங்களை இயேசு மன்னிக்கிறவர். ஆமென். பாவத்தை அறிக்கை செய்யணும், பாவத்தை விட்டு விலகணும். அடுத்தபடியாக இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசுவை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். நேசிப்பீர்களா? முழு உள்ளத்தோடு உங்கள் ஆண்டவரை பாடுங்கள். முழு உள்ளத்தோடு தேவனை தேடுங்கள். அன்பு நிறைந்த இருதயத்தோடு வேதத்தை வாசியுங்கள். வாஞ்சையோடு சபைக்கு கடந்து செல்லுங்கள். கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரியமாக அல்ல, யாரோ என்னை திட்டுவாங்களே அப்படிங்கிறதற்காக அல்ல. இயேசுவை நேசித்து இயேசுவின் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாய் சபைகளுக்கு கடந்து செல்லுங்கள். இயேசுவின் பாடல்களை அன்பினாலே பாடுங்கள். இயேசுவை அன்பு செய்து பாடுங்கள். ஆமென். இப்படி இயேசுவை அதிகமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆமென், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். கடைசியாக நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் நான்காவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், நீங்களும் உங்களுக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டும். ஆமென். மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரமபிதா நம்முடைய தவறுகளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அறிக்கை செய்யணும் முதலாவது, ரெண்டாவது விட்டுவிடணும், மூன்றாவது இயேசுவை நேசிக்க வேண்டும், நான்காவது இந்த வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18:35 படி வாசிக்கிறோம், மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நாம் மனதார மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு செய்த துன்பங்களை, கஷ்டங்களை இயேசு நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் அவர்களுக்கு நம்ம மன்னிக்க வேண்டும். உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, உங்ககிட்ட கோபமாக பேசுனாங்களா, உங்கள்கிட்ட எரிச்சலாக நடந்து கொண்டாங்களா, காரணமே இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா, இயேசு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். அந்த கசப்பு உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டாம். அந்த வெறுப்பு, அந்த எரிச்சல் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டாம். நீங்கள்
அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களை மன்னிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் உங்கள் மேலே கடந்து வரும். இயேசுவும் உங்களை மன்னிக்கிறவராயிருப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு எப்படி தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் மன்னித்தாரோ, அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை மன்னிக்க வேண்டும். இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம், மற்றவர்களை மன்னிப்போம். நாமும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தேவ ஜனமே, இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆமென், இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் தேடி வரும். உங்கள் உள்ளத்திற்குள்ளேயே ஒரு சமாதானம் கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவஜனமே, ஆமென், மற்றவர்களை மன்னிப்பீர்களா? அறிக்கை செய்வீர்களா? விட்டு விடுவீர்களா? அன்பு செய்வீர்களா? ஆமென். இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். நீர் மன்னிக்கிற தெய்வம் என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் மன்னித்து ஒவ்வொருவரையும் கைவிடாத தெய்வம், மன்னித்து இழந்து போன நன்மைகளை எல்லாம் திரும்ப தருகிற தெய்வம் என்று தியானித்தது போல இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக, இழந்த நன்மைகளை திரும்ப கொடுப்பீராக. இவங்க செய்த பாவங்களை அறிக்கை செய்ய உதவி செய்யும். அதை விட்டுவிட கிருபை தாரும். இதுவரை இருந்ததை விட அதிகமாய் உம்மை நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும் ஆண்டவரே. ஆமென். மற்றவர்களையும் இவர்கள் மன்னிக்கிற கிருபையை தந்து இவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இப்படியாய் என் தேவனாய கர்த்தருடைய மன்னிப்பை ஆண்டவர் இவர்கள் சுதந்தரித்துக் கொள்வது மாத்திரமல்லாமல், ஆமென், தெய்வீக சுபாவமாய மன்னிக்கிற சுபாவத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள அதில் வளர உதவி செய்யும். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மன்னிப்பார். ஆண்டவரை நேசியுங்கள். ஆமென். மற்றவர்களை மன்னியுங்கள். இழந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.